லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூசர் மற்றும் யூசர் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃப்ளாக்ஸ் இருக்குது, யூசர் கிரியேட் பண்ணோம்னா என்னென்ன ஃபைல்ஸ் ஆல்டர் ஆகும், என்னென்ன டைரக்டரிஸ் ஆல்டர் ஆகும், ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யூசர் கிரியேட் பண்ணும்போது கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூசர் அப்படின்னு சொல்லும்போது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் யூசர் அவங்களுடைய ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்மளுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் பயன்படுத்துகிறவங்கள தான் நம்ம வந்துட்டு யூசர்னு சொல்லுவோங்க. ஸோ யூசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 3 டைப்ஸில் கேட்டகரைட் பண்ணுவோம். ஸோ என்னென்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் டைப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 3 டைப்ஸில் நம்ம யூசரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் யூசர், இல்லைனா அட்மின், இல்லைனா ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த யூசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த சிஸ்டத்தில் ஹையஸ்ட் ப்ரிவிலேஜ் இருக்கும். ஸோ அவங்களுடைய யூசர் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு 0 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசருக்கு இருக்கும். ஸோ இவங்களை வந்து ஜென்ரலாக நம்ம சூப்பர் யூசர்னு சொல்லுவோம், இல்லைனா வந்து அட்மின் யூசர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ரூட் யூசர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ரைட். ஸோ அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் யூசர்ஸ். ஸோ சிஸ்டம் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய யூசர் ஐடி 1லேருந்து 999 வரைக்கும் இருக்கும். ஸோ சிஸ்டம் யூசருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் ரன் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு டிபெண்டன்சி பேக்கேஜஸ் இல்லைனா டிபெண்டன்சி யூசர்ஸ் தேவைப்படுது ரன் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சிஸ்டம் யூசர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு FTP ஃபைல் இருக்குன்னு வைங்களேன். இந்த FTP சர்வர் கனெக்டாக இருக்குது, FTPக்கு ஒரு யூசர் தேவைப்படுது அப்படின்னம்னா அந்த சமயங்களில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு யூசர் கிரியேட் ஆயிரும். அந்த கைண்ட் ஆஃப் யூசரை தான் நம்ம வந்துட்டு சிஸ்டம் யூசர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சிஸ்டம் யூசர்ஸ் வந்து ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 999 வரைக்கும் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் யூசர்ஸ். ஸோ நார்மல் யூசர்ஸுங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி யூசர்ஸ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்துக்கு வந்துட்டு ஒரு ஆக்சஸ் கொடுக்குறோம் அப்படின்னம்னா, ஒருத்தர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சஸ் கொடுக்குறோம் அப்படின்னம்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நார்மல் யூசர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நார்மல் யூசர்ஸுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1000ல் ஸ்டார்ட் ஆகும். 1000லேருந்து உங்களுக்கு வந்து 60,000 வரைக்கும் அதனுடைய ரேஞ்ச் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம யூசர் ஐடி வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1000 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா 1001, 1002ன்னு சொல்லிட்டு மல்டிபிள் யூசர்ஸ் நம்ம கொடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம யூசர் ஆட் அப்படிங்கிற கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு யூசரை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஆட் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாக இப்போ வந்து நான் மேன் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனும், என்னென்ன ஃப்ளாக்ஸ் இருக்குது, என்னென்ன ஃப்ளாக்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இதுவும் வந்து மேனுவல் பேஜில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அதை கோ த்ரூ பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டத்தில் நம்ம வந்து யூசர் ஆட் அப்படின்னு கொடுக்கும் பொழுது என்னென்னலாம் ஆல்டர் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வேண்டி நான் இந்த ஃபைலில் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னம்னா அவருக்கான ஹோம் டைரக்டரி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஷெல் டைரக்டரி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டைரக்டரி கிரியேட் ஆயிரும். ஒரு யூசர் ஆட்னு கொடுத்து நம்ம ஏதோ ஒரு நேம் கொடுக்குறோம் அப்படின்னம்னா இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா .bash.rc ஃபைல் கிரியேட் ஆகும். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேஷ் ப்ரொஃபைல் ஃபைல் கிரியேட் ஆகும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஷ் லாகவுட் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது போக என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் அவங்களுடைய சிஸ்டத்தில் ஆல்டர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பாஸ்வேர்டு ஃபைல் ஆல்டர் ஆகும். ரைட். அதுக்கப்புறம் வந்து ஷேடோ ஃபைல் ஆல்டர் ஆகும். ஸோ ஷேடோ ஃபைலுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஒரு யூசர்னுடைய பாஸ்வேர்டு நம்ம ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா. ஸோ அந்த இடத்த தான் நம்ம வந்து ஷேடோ ஃபைல்னு சொல்லுவோம். ஸோ ஷேடோ ஃபைலுக்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண யூசர்னுடைய பாஸ்வேர்டை என்கிரிப்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கும். அந்த இடத்துக்கு பேர் தான் நம்ம வந்து ஷேடோன்னு சொல்லுவோம். ரைட். ஸோ அடுத்து வந்து ஷேடோங்கிறது குரூப் பாஸ்வேர்டு. ஸோ இப்போ ஒரு குரூப் கூட நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குரூப்புக்கான பாஸ்வேர்டு நம்ம
நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்போம்னா ஜி ஷேடோவில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கெல். ஸோ ஸ்கெல்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் நம்ம கிரியேட் ஆகும் பொழுது ரைட் ஒரு செட் ஆஃப் டிஃபால்ட் ஃபைல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டிஃபால்ட் ஃபைல்ஸை வந்துட்டு என்னென்ன ஃபைல் அது இதெல்லாம் வந்துட்டு ஒரு யூசர் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணுறக்காக தான் நம்ம ஸ்கெல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கெல்னுடைய டிஃபால்ட் வந்து நம்மளால் ஆல்டர் பண்ணிக்க முடியும், ஆல்டர் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூசர் கிரியேட் ஆகும்போது அந்த ஸ்கெல்னுடைய ஃபைல்ஸ் அப்படியே ஒரு டூப்ளிகேட் காப்பி கிரியேட் ஆகிட்டு அந்த யூசர்னுடைய நேம்குள்ளார உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப். ஸோ குரூப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் யூசர் வந்து ஆட் ஆயிடுவாங்க. ஒரு யூசர் நம்ம கிரியேட் பண்ணும்பொழுது அந்த குரூப்பில் வந்துட்டு இந்த யூசர் புதுசாக கிரியேட் ஆகிருக்காங்க, உங்கள் குரூப் உள்ள சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைலை ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யூசர் ஆட்னு கொடுத்தோம்னா ஆல்டர் ஆகக்கூடிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கிரியேட்டிங் ஃபைல்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டரிங் ஃபைல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்டர் ஆகும். ரைட்? யா, ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு யூசர் ஆட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த கமாண்டை வந்து எப்படி நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது, சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன ஆல்டர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துடலாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு சூப்பர் யூசராக மூவ் ஆகணும். ஸோ சூப்பர் யூசருக்கு மூவ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ நான் இங்கே ரூட்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ரைட்? ஓகே. ஸோ ரூட் ரைட். ஸோ ரூட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம எதுக்காக நம்ம ரூட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு சூப்பர் யூசர் ப்ரிவிலேஜ் இருந்தால் தான் இந்த மாதிரி யூசர் கிரியேட் பண்ணுறது, யூசர் ஆல்டர் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணும்பொழுது சூப்பர் யூசருக்கு இல்லை ரூட் யூசருக்கான பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அதை கொடுத்து நான் இப்போ இங்கே வந்துட்டு லாகின் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா எனக்கு ஹையஸ்ட் ப்ரிவிலேஜ் ஆக்சஸ் எல்லாமே என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய சிஸ்டத்தில் என்னென்ன யூசர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட் ஃபைல் கொடுத்துட்டு நான் இடிசி ஃபைலுக்குள்ளார ஸோ பாஸ்வேர்டு ஃபைல் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதுதான் வந்துட்டு நம்மளுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா யூசர்ஸையும் நமக்கு எப்படி டினோட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா, இதுதான் வந்து டேக்ஸ். ஸோ இந்த டேக்ஸ் வந்து என்னது, யூசர் ஐடி. ஸோ இந்த யூசர் ஐடிங்கிறது என்னது, ஸோ லாகினுக்காக வேண்டி இந்த 72ங்கிற யூசர் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி கலர்டுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா 999. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூசர் ஐடி, ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு யூசர் ஐடி கிரியேட் ஆயிருக்கு. பட் இதெல்லாம் என்ன, சர்வீஸ் யூசர்ஸ். ஸோ சர்வீஸ் யூசர்ஸுங்கிறது என்னது, நம்ம 1லேருந்து 999 வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே சர்வீஸ் யூசர்ஸ்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே சர்வீஸ் யூசர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் இருக்குது. ஸோ ரூட்டுங்கிறது என்னதில் ஸ்டார்ட் ஆகுது, 0ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0ல் ஸ்டார்ட் ஆகும்பொழுது ரூட்டுங்கிறது என்ன ஆயிடுச்சு, ரூட்டுங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ப்ரிவிலேஜ், அதாவது சூப்பர் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அவங்களுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரிவிலேஜ், அவங்களுடைய யூசர் ஐடி வந்து இங்கே 0 இருக்குது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ லாகின் பண்ணோம் இல்லையா, புட்டியில் லாகின் பண்ணோம் இல்லையா MRV அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுடைய யூசர் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, 1000 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புட்டினுடைய லாகின். ரைட்? ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது இது நார்மல் யூசர்ஸ். ஸோ 1000லேருந்து 60,000 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே நார்மல் யூசர்ஸ்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சிமிலராக சேம் இதில் வந்துட்டு நம்மளுடைய யூசரை மட்டும் நம்ம ஃபெச் பண்ணி காமிக்கிறேன். ரைட்? ஓகே. ஸோ சாரி, கிளியராக கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து நம்மளுடைய யூசர்னுடைய ஐடிங்கிறது என்னது, 1000. ரைட்? ஸோ நம்மளுடைய யூசர் நேம் என்ன, MRVங்கிறது நம்மளுடைய யூசர்னுடைய நேமு. ஸோ எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை டினோட் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைல் வந்து நம்மளுடைய பாஸ்வேர்டு ஃபைல் வந்து ஷேடோக்குள்ளே ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறது டினோட் பண்ணுது. ஸோ அப்போ எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய பாஸ்வேர்டு ஃபைல் என்கிரிப்ட் ஆகி நம்மளுடைய ஷேடோ ஃபைலுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது டினோட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸுங்கிறத பயன்படுத்துகிறோம். ரைட்? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1000. ஸோ 1000ங்கிறது என்னுடைய கரண்ட் யூசர் ஐடி, அண்ட் தென் 1000ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஐடி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா MRVங்கிறது என்னுடைய நேம், நான் எந்த நேம் வச்சு நான் ரெஃபர் பண்ணுறனோ அந்த நேமு. ஸோ இது என்னுடைய ஹோம் டைரக்டரி, இது என்னுடைய பேஷ் டைரக்டரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசர்னுடைய பேஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரைட்? ஸோ யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கமாண்ட் கொடுத்தோம், ஸோ யூசர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம், ஆட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஸோ என்ன யூசர் நம்ம டிஃபால்ட்டாக கொடுக்க போகிறோமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இப்போ வந்துட்டு எந்த விதமான ஃப்ளாக்ஸ் இல்லாமல் ஒரு யூசர் கிரியேட் பண்ணலாம். ரைட்? ஸோ யூசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளாக் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ணி என்டர் அடிச்சுக்கிறேன். ரைட்? ஸோ அதனுடைய பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கொடுத்துடலாம். சாரி, ஸோ பாஸ்வேர்டு ஃபார் யூசர் வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா அதுவும் கொடுத்துட்றேன். ஸோ
ஓகே, இட் இஸ் a bad password, no issues. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டும் ஒரு யூசரும் கிரியேட் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ இப்போ வந்து இது இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாஸ்வேர்டுங்கிற ஃபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண யூசர்னுடைய அக்கௌண்ட் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னென்னு கிரியேட் பண்ணோம், யூசர்னு கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ கிரெப் கொடுத்து நான் இப்போ யூசருங்கிறத சர்ச் பண்ணி பார்க்குறேன், ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்குது. இதில் வந்து இதுதான் நம்மளுடைய யூசர்னுடைய ஐடி, ரைட்? ஸோ இப்போ வந்து என்ன வந்திருக்கு, யூசருங்கிறது அதனுடைய நேமு, அதனுடைய பாஸ்வேர்ட் ஃபைல் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா MRVனுடைய ஃபைலாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1001 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ 1001ங்கிறது நம்மளுடைய ஃபைல் ஐடியாவும் 1001ங்கிறது குரூப் ஐடியாவும் நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யூசர் பேஷ் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிருச்சு, ரைட்? ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு லொக்கேஷனில் நமக்கு வந்துட்டு ஃபைல்ஸ் ஆல்டர் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த ஒரு லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. ஒரு சாம்பிளுக்கு 2-3 லொக்கேஷன் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்லாஷ் கொடுத்து ETC, ரைட்? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தோம், பாஸ்வேர்டுங்கிற ஃபைல் வந்து உங்களுக்கு ஆல்டர் ஆகிருக்கும் அப்படிங்கிற கொடுத்தோமா? ஸோ இங்கே பாஸ்வேர்டுங்கிற ஃபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிரியேட் ஆயிருக்கு, யூசர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரெப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க கிரெப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூசருங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளுடைய மற்ற ஃபைல்ஸையும் பார்த்துடலாம், ரைட்? நம்ம ஷேடோ கொடுத்தோம் இல்லையா? ஷேடோ ஃபைலுக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இப்போ ஷேடோ ஃபைலுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன வந்திருக்கு, ஸோ இப்போ யூசருங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கச்சன்னு இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்வேர்டு தான். ஸோ பாஸ்வேர்டுங்கிறது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கிரிப்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் பாஸ்வேர்ட் விசிபிலிட்டி இல்லாமல் என்கிரிப்ஷன் பாஸ்வேர்ட் மூலிமா உங்களுக்கு இப்படி விசிபிளாக இருக்குது, ரைட்? ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குரூப்பில் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு யூசர் நம்ம கிரியேட் பண்ணும்பொழுதும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகுங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம யூசர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஆட் ஆயிருக்கு. அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1001 அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு. ஸோ லைக் வைஸ் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு வந்து ஆல்டர் ஆகி கிரியேட் ஆகுங்க. ஸோ ஒரு யூசர்னுடைய ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ யூசர் ஆடுன்னு கொடுத்தோம்னா ஒரு டிஃபால்ட்டாக நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு டிஃபால்ட்டான கான்ஃபிகரேஷன் வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்க அப்படிங்கன்னா நம்மளால் ஆல்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கேட் கொடுத்து நம்ம ETC கொடுத்து ஸோ டிஃபால்ட் இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய டிஃபால்ட் லொக்கேஷன். ஸோ இது என்னென்னலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்ம வந்துட்டு ஒரு டிஃபால்ட் ஃபைல் யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1000, யூசர் மேக்ஸிமம் யூசர் ஐடி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60,000 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது போக சிஸ்டம் அக்கௌண்ட்ஸ்க்கான யூசர் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 201 to 999 வரைக்கும் நமக்கு வந்து இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ சிமிலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா யூசர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னலாம் நம்ம டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூசருக்கான டிஃபால்ட் மெமரி தேவைப்படுது, டிஃபால்ட் டேஸ் தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பைரி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ எக்ஸ்பைரிங்கிறது ஒரு பாஸ்வேர்டு வந்து எத்தனை இதுக்கு இருக்கணும், எத்தனை நாளுக்கு இருக்கணும், அதுக்கப்புறம் எப்போ வந்துட்டு எக்ஸ்பைர் ஆகணும், அது போக எத்தனை மேக்ஸிமம் லென்த் எவ்வளோ இருக்கணும், மினிமம் லென்த் எவ்வளோ இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூசர்னுடைய நம்ம பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணணும். ஸோ விச் மீன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரியேட் ஆகாமல் நம்ம அந்த ஃப்ளாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கமாண்டு கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஆட் அப்படிங்கிற கமாண்டு கொடுத்துக்கிறேன், ரைட்? ஸோ யூசர் ஆடுங்கிற கமாண்டு கொடுத்துட்டு நான் ஹைஃபன் யூசர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ யூசர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இது வந்து யூசர்னுடைய ஐடி. ஸோ இப்போ என்ன ஐடி க்ரியேட் பண்ணுறோம், இப்போ வந்து 1000ங்கிறது வந்து 1001ங்கிறது இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2000 அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணுறேன், இல்லை 2001 அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணுறேன், ரைட்? ஸோ இது வந்து அந்த யூசர்னுடைய ஐடி நான் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் குரூப் கொடுக்குறேன். ஸோ குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு இங்கே MRV அப்படிங்கிற ஒரு குரூப்பில் நீ வந்துட்டு க்ரியேட் ஆயிரு
அப்படிங்கிற மாதிரி நான் இதை சொல்லிட்டேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -G கொடுக்குறேன். ஸோ -G வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த குரூப்புக்குள்ளே பிலாங் ஆகணும் ஃபர்தராக. இப்போ இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வேறு ஏதாவது மல்டிபிள் குரூப்ஸ், இது வந்து ப்ரைமரி குரூப் செகண்டரி குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ -Gங்கிறது ப்ரைமரி குரூப்பு, -Gங்கிறது செகண்டரி குரூப். ஸோ மல்டிபிள் குரூப்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னம்னா அந்த குரூப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இதில் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ வந்துட்டு -G மட்டும் போதும். ரைட். அந்த குரூப்புக்குள்ளே நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ இப்போ ஒரு யூசர் கிரியேட் ஆகும்பொழுது நமக்கு என்ன கமெண்ட்ஸ்னால் நமக்கு என்ன யூஸ் ஆகணும், என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வித் நார்மல் ப்ரிவிலேஜ்னு கொடுத்துடலாம். ஸோ நார்மல் ப்ரிவிலேஜ். ஸோ இது ஒன்றும் கிடையாது. இது வந்து இப்போ வந்துட்டு நமக்கு பார்க்கும்பொழுது நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த யூசர் நம்ம எதுக்காக கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தேவைப்படுற சமயத்தில் இந்த கமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுக்கும். ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு -S கொடுத்துடலாம். ஸோ -Sங்கிறது வந்துட்டு நம்மளுடைய பேஷ் டைரக்டரி எங்கே க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சாரி, பின் டைரக்டரிக்குள்ளார நம்ம வந்துட்டு பேஷ்ங்கிறதுக்குள்ளார நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஹோம் டைரக்டரி எங்கே வேணும் அப்படிங்கிறத -D மூலியமாக சொல்லலாம். ஸோ ஹோம் டைரக்டரிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் ஒரு OPTங்கிறதுக்குள்ளார ஒரு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சார் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ளார நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்வேர்டுக்கு வந்து ஒரு சில எக்ஸ்பைரி டைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பாஸ்வேர்டு எக்ஸ்பைரிங்கிறத என்னங்கிறத நான் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு டேட் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2021 உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 7th மந்தில் -7th மந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேயில் வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பயர் ஆயிடணும் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதையும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் -Pங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம பாஸ்வேர்டு வந்து ஏதோ ஒன்று கொடுக்கலாம். ஸோ QWE. ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து நான் கிரியேட் பண்ணுங்கிற மாதிரி நான் இப்போ சொல்லிட்டேன். ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்ம வந்துட்டு யூசர் நேம் கொடுக்கணுமோ, இப்போ யூசருக்கு ஒரு நேம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ test1 அப்படிங்கிறது யூசர் நேம்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ யூசர் கிரியேட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ grep கொடுத்துக்கலாம். குரூப்புக்குள்ளே பாஸ்வேர்டுக்குள்ளே ஸோ நம்ம grep கொடுத்து test1 அப்படிங்கிற யூசர் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னம்னா ஸோ test1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது test1 ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ஐடி வந்து நம்ம கிரியேட் பண்ண ஐடி ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ MRVக்கான குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 1000. ஸோ 1000 அப்படியே வந்து செட் ஆயிருக்கு. ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா யூசர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கொடுத்தோம் இல்லையா யூசர் வித் நார்மல் ப்ரிவிலேஜ்னு. ஸோ அது நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ அது போக நம்மளுடைய ஆப்டட் நம்மளுடைய பின் எல்லாமே இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா நம்ம வந்து யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது ஆட்டோமேட்டிக்காக எப்படி கிரியேட் பண்ணுறது, அது போக வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் செட்டிங்ஸ் நம்ம பயன்படுத்தி நம்ம மேனுவல் ஃப்ளாக்ஸ் பயன்படுத்தி எப்படி நம்ம யூசர் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ யூசருக்கான ப்ரிவிலேஜஸ், யூசருக்கான ஆத்தென்டிகேஷனுடைய ப்ரிவிலேஜஸ் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் எப்படி ரிமூவ் பண்ணுறது, யூசருக்கான ஆக்சசிபிலிட்டி நம்ம எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எப்போ போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.